வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 2 சாமுவேல் 10வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நம் மொத்த நூல்களில் 23.21% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். அம்மோனியரையும் சிரியரையும் தாவீது வெள்ளல். இதன் பிறகு அம்மோனியரின் மன்னன் இறந்தான். அவனுக்கு பதிலாக அவன் மகன் ஆனோன் அரசாண்டான். நாகாசின் மகன் ஆனோனுடன் நான் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொள்வேன், ஏனெனில் அவன் தந்தையும் என்னோடு அவ்வாறே நடந்து கொண்டார் என்று தாவீது கூறினார். அவனுடைய தந்தையை குறித்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல தாவீது தம் பணியாளரை அனுப்பினார். தாவீதின் பணியாளரும் அம்மோனியர் நாட்டுக்கு சென்றனர். ஆறுதல் கூறுமாறு ஆள்களை அனுப்பியதால் தாவீது உன் தந்தையை மேன்மைப்படுத்துகிறார் என்று நினைக்கிறாயோ? நகரைக் கண்டு வேவு பார்த்து அதை அழிக்கவன்றோ உன்னிடம் தாவீது தம் பணியாளரை அனுப்பியுள்ளார் என்று ஆனோனிடம் அம்மோனிய தலைவர்கள் கூறினார்கள். எனவே ஆனோன் தாவீதின் பணியாளரை பிடித்து அவர்களுடைய தாடியில் ஒரு பகுதியை சிரைத்து அவர்களுடைய ஆடைகளை இடுப்பு வரை கத்தரித்து அனுப்பி வைத்தான். இது தாவீதுக்கு அறிவிக்கப்பட அவரும் தம் பணியாளரை சந்திக்க ஆள் அனுப்பினார். உங்கள் தாடிகள் வளரும் வரை எரிகோவில் தங்கி பிறகு திரும்புங்கள் என்று அரசர் சொல்லி அனுப்பினார். ஏனெனில் அவர்கள் மிகவும் அவமானப்பட்டிருந்தனர். அம்மோனியர் தாங்கள் தாவீதின் வெஞ்சினத்திற்கு உள்ளானதைக் கண்டனர். அவர்கள் ஆள் அனுப்பி பெக்ரகோபிலிருந்தும் சோபாவிலிருந்தும் 20,000 காலாள் படையினரையும் மாக்கா நாட்டு அரசரோடும் 1000 ஆள்களோடு தோபையிலிருந்து 12,000 ஆள்களையும் கூலிக்கு அமர்த்தினர். தாவீது இதைக் கேட்டு யோவாபையும் வலிமைமிக வீரர் அனைவரையும் அனுப்பினார். அம்மோனியர் புறப்பட்டு வந்து நுழைவாயில் அருகே போருக்காக அணிவகுத்தனர். சோபாவிலிருந்தும் இரகோபிலிருந்தும் வந்த சிரியர்களும் தோபையும் மாக்காவையும் சார்ந்த ஆள்களும் திறந்த வெளியில் தனியாக இருந்தனர். தனக்கு எதிராக முன்னும் பின்னும் போர் அணிகள் இருந்ததைக் கண்ட யோவாபு இஸ்ரேலின் வலிமைமிகு வீரரோள் சிலரை தேர்ந்தெடுத்து சிரியருக்கு எதிராக நிறுத்தினார். மீதியானவரை தம் சகோதரன் அபிசாயின் பொறுப்பில் ஒப்படைத்தார். அவன் அவர்களை அம்மோனியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினான். மேலும் யோவாபு, சிரியர் என்னை மேற்கொள்வதாக இருந்தால் நீ எனக்கு உதவ வேண்டும். நம் மக்களுக்காகவும் நம் கடவுளின் நகர்களுக்காகவும் நாம் வீர கொண்டு போரிடுவோம். ஆண்டவர் தம் விருப்பப்படி செய்யட்டும் என்று கூறினார். யோவாபும் அவரோடு இருந்தவர்களும் சிரியருக்கு எதிராக போரிடுமாறு அணிவகுத்துச் சென்றனர். சிரியர் புறமுதுகு காட்டி ஓடினர். சிரியர் தப்பியோடியதைக் கண்ட அம்மோனியரும் அபிசாயிடமிருந்து தப்பியோடி நகருக்குள் வந்தனர். அம்மோனியருடன் போரிட்ட யோவாபு எருசலேமுக்கு திரும்பி வந்தார். இஸ்ரயேலர்களில் தாங்கள் தோற்றதைக் கண்ட சிரியர் மீண்டும் ஒன்றாக கூடினர். அததேசர் ஆளனுப்பி யூப்ரதீசு ஆற்றுக்கு அப்பால் இருந்த சிரியரையும் திரட்டிக் கொண்டு வரச் செய்தான். படைத்தலைவனான சோபாக்கின் தலைமையில் அவர்கள் ஏலாமுக்கு வந்தனர். தாவீது இதை கேட்டவுடன் அனைத்து இஸ்ரயேலையும் ஒன்று திரட்டி யோர்தானை கடந்து ஏலாமுக்கு வந்தார். சிரியர் தாவீதுக்கு எதிராக அணிவகுத்து அவரோடு போரிட்டனர். சிரியர் இஸ்ரயேலர்களுக்கு முன்பாக புறமுதுகு காட்டி ஓடினர். சிரியருள் 700 தேர் வீரர்களையும் 40,000 குதிரை வீரர்களையும் தாவீது கொன்றார். மேலும் படைத்தலைவன் சோபாக்கை அவர் வாளால் தாக்க அவனும் அங்கே மடிந்தான். அததேசருக்கு கப்பம் கட்டி வந்த மன்னர்கள் அனைவரும் இஸ்ரயேலரிடம் தாங்கள் தோற்றதைக் கண்டு அவர்களோடு சமாதானம் செய்து அவர்களுக்கு பணிந்திருந்தனர். இதற்குப் பின் சிரியர் அம்மோனியருக்கு உதவ அஞ்சினர். நாம் 1189 அதிகாரங்களில் 277 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.